ஒரு 6 வயது ஒரு சிறுமி குழந்தை கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டு, அதாவது அதெல்லாம் நான் அது பார்க்க கூட முடியலைங்களா. கிட்டத்தட்ட 46 ஆண்டு ஆயுள் தண்டனை உறுதி செய்து, அது உயர்நீதிமன்றம் அந்த தண்டனையை உறுதி செய்து, இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் சரியான ஆதாரங்கள் இல்லை, அது டிஎன்ஏ அந்த டெஸ்ட் சரியான ஒரு கரலேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி விடுவிக்கிறாங்கன்னா இது எவ்வளோ ஒரு வேதனை. எவ்வளோ வேதனையான ஒரு கருப்பு நாள் இன்னைக்கு. நீதிக்கு ஒரு கருப்பு நாளா நான் பார்க்கிறேன். நிச்சயமா கண்டிக்கத்தக்கது. எனக்கு அந்த குழந்தை யாரு தான் கொலை செஞ்சாங்க? இது தமிழக அரசு சரியான முறையில ஆதாரங்களை கொடுக்கலன்னா இது தமிழக அரசுக்கு தான் நாம குறை சொல்லணும். இது பொறுப்பு எடுத்துக்கணும். இது எல்லாருக்கும் தெரியும், அவன் தான் பண்ணியிருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியுது. உயர்நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்குது. உச்ச நீதிமன்றம் அந்த நீதிபதிகள் அவங்க ஏன் இப்படி இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க தெரியல. இது போன்ற மனித மிருகங்கள்லாம் கடுமையா தண்டிக்கப்பட வேண்டும். தண்டிக்கப்படலைன்னா அப்புறம் பயம் இல்லாம குற்றங்களை செய்வாங்க. சமீபத்துல கூட கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஆரப்பாக்கம் ஒரு கிராமத்துல ஒரு 8 வயது குழந்தைய ஒருத்தர் அசாம்ல இருந்து ஒரு மனித மிருகம் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான். அவன் பிடிச்சிட்டாங்க. 3 வாரத்துக்கு பிறகு பிடிச்சி வச்சிருக்காங்க. அவன் சொன்ன காரணம், தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமா கஞ்சா கிடைக்குது, போதை மருந்து கிடைக்குது, போதை மாத்திரை கிடைக்குது, மது கிடைக்குது, அதனாலதான் நான் தமிழ்நாட்டுக்கு நான் வந்திருக்கேன், அப்பப்போ நான் வருவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்போ இந்த போதை, இந்த கஞ்சா, இந்த காக்கைன், ஹபின், இது ஹெரோயின், இது சரளமா தமிழ்நாட்டுல கிடைக்கிறது காரணத்தால் தான் குற்றங்களும் அதிகமா இருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னல, அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் 2 மடங்கு அதிகமா, 4500, இங்க 6900, கிட்ட 7000. இது காரணம் அதிகமா இந்த போதை பொருட்கள், போதை மாத்திரைகள் இருக்கிறதுல. இது நிச்சயமாக இதற்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரணும். திருவண்ணாமலையில அதேதான், 2 காவலர்கள் அங்க இருக்கின்ற ஆந்திரால இருந்து வந்த ஒரு அம்மாவையும் ஒரு பெண்ணையும் ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. ராத்திரில வழியில் மறிச்சு பாலியல் வன்கொடுமை, 2 காவலர்கள். இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை இருக்கு.